வெல்கம் டு அவர் சேனல் லேர்னிங் சென்டர். இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வாய்ப்பாடை நம்ம கைகள் யூஸ் பண்ணிட்டு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெருவிரலை வந்து 1ன்னு அச்சீவ் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 இங்கே 5 வரைக்கும் முடிஞ்சுது. அதே மாதிரி இங்கே 6 7 8 9 10 அப்படின்னு அச்சீவ் பண்ணிவிட்டு இப்போது 1 9 சார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிக்கணும். 1 9 சார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் மீதி இருக்குது? 9 இருக்குது. அப்போ 1 9 சார் 9. இப்போ செகண்ட் 2 9 சார் இருக்கும்போது செகண்ட் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணணும். அப்போ இங்கே 1 இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது, தட் இஸ் 18. தேர்ட் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணும்போது தேர்ட் 9 சார் 27. இங்கே 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது, தட் இஸ் 2. இந்த பக்கம் 7 இருக்குது, இப்போ 27. அதே மாதிரி 4 9 சார் அப்படிங்கும்போது இங்கே 3, இங்கே 6. 5 9 சார் இருக்கும்போது இங்கே 4, இங்கே 5. அதே மாதிரி 6 9 சார் இருக்கும்போது இங்கே 5, இதில் 4. அதே மாதிரி 7 9 சார் அப்படிங்கும்போது இங்கே 6, இதில் 3. 8 9 சார் இருக்கும்போது இதில் 7, இங்கே 2, தட் இஸ் 72. 9 9 சார் இருக்கும்போது இங்கே 8, இங்கே ஒரே ஃபிங்கர் தான், தட் இஸ் 81. 10 9 சார் இருக்கும்போது 9, லாஸ்ட்டில் 0. ஸோ 90 வந்துருச்சு. இந்த ட்ரிக் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லலாம். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்து எவ்வளோ வேலை செய்கிறோம், பட் பெருக்கல் வாய்ப்பாடு ஃபிங்கர்ஸ்லேயே வருது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அவங்க குழந்தைகிட்ட உங்கள் கையை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. 9 வரைக்கும் நம்பர்ஸை முதல் மேலேருந்து கீழே எழுத வரும். தட் இஸ் மேலேருந்து எழுத போகிறோம். 0 to 9 எழுதுகிறோம். சரியா? 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து கீழேருந்து சேம் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 0 1 2 3 நம்ம 9 வரைக்கும் எழுத மாதிரி இங்கேருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதும்பொழுது இது வாய்ப்பாடு கிடைச்சிடும். சரிங்களா? இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போது 9th டேபிளில் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஆடிங் வேல்யூ வந்து 9 தான் வரும். தட் இஸ் 0 + 9 என்னென்னா 9. அதே போல் 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9, 5 + 4 9, up to 9 + 0 is 9 வரைக்கும் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9 நமக்கு தெரியும். அது கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 0. அப்போ அதுக்கு முன்னாடி எந்த வேல்யூவும் வராது. இப்போ 0 9 அப்படிங்கிற மாதிரியும் 2 9s அப்படிங்கும்பொழுது இப்போ 9ங்கிறது 10க்கு நியரஸ்ட் நம்பர் இல்லைங்களா? அப்போ 10ஐ விட ஒரு வேல்யூ கம்மி. அப்போது 2 9s இருக்கும்போது எப்போவுமே 20 நியரஸ்ட் வந்துடும். அப்போது அதோட 10ஆம் இடத்துல என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும். 2 வரும்போது 1 போட்டுக்கணும். 1 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 8 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். நீங்கள் இந்த 2 டிக்ஸுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் இங்கே 9 அடுத்து கம்மியாகிட்டே வரும். 8 7 6ன்னு இங்கே ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே வரும். 1 8 2 7 3 6 அதே மாதிரி அப் டு 9 0 வரைக்கும் வரும். இந்த ட்ரிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். சொல்லிக் கொடுக்குங்க, ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நியூ ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.